தலைநகர் டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களை திறந்து வைத்த பிரதமர் மோடி. துவாரகா விரைவு சாலை மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை ஆகிய திட்டங்களில் பணி செய்த கட்டுமான பணியாளர்களுடன் உரையாடி மகிழ்ச்சி. அரசியலமைப்பு சட்டத்தை தலையில் வைத்து ஆட்டம் போட்டவர்கள் இன்று அதை கீழே போட்டு மிதித்து விட்டதாக காங்கிரஸை சாடிய பிரதமர் மோடி. துப்புரவு தொழிலாளர்களை அடிமைகளைப் போல் நடத்தி அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் புகார். வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றும் வகையில் பீகாரில் பேரணியை தொடங்கினார் ராகுல் காந்தி. லாலு பிரசாத் யாதவ், மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தேசிய கொடியை அசைத்து வைத்து தொடங்கி வைத்தனர். பீகார் தேர்தலை திருட புதிய சதித்திட்டம் தீட்டப்படுவதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர்களை நீக்கி சேர்த்து வாக்கு திருட்டு நடப்பதாகவும் புகார். ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு புகார் அடிப்படை ஆதாரமற்றது என்று திட்டவட்டமாக தெரிவித்த தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகளிடையே தாங்கள் எந்த பாரபட்சமும் பார்த்தது கிடையாது எனவும் தேர்தல் ஆணையர்கள் விளக்கம். चाहे किसी भी राजनीतिक दल का कोई भी हो, चुनाव आयोग अपने संवैधानिक कर्तव्य से पीछे नहीं हटेगा. தேர்தல் ஆணையத்தின் மீதான ராகுலின் புகார் அரசியலமைப்பை அவமதிக்கும் செயல் என்று தலைமை தேர்தல் ஆணையர் விமர்சனம். வாக்காளர்கள் அரசியல் நோக்கத்திற்காக குறிவைக்கப்படுவதாகவும் அவர்களுடன் தாங்கள் நிற்பதாகவும் விளக்கம். வாக்கு திருட்டு உள்ளிட்ட போலியான குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்ச மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வாக்கு திருட்டு புகார் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் விளக்கம் சிரிப்பூட்டுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம். குற்றச்சாட்டை முன்வைத்தவருக்கு மிரட்டல் விடுப்பதை தவிர்த்துவிட்டு விசாரணை நடத்துவதே நல்லது எனவும் அறிவுரை. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஒடிசா ஆந்திரா கடற்கரைக்கு இடையே கரையை கடக்கும் என்று கணிப்பு. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பரவலாக பெய்த கனமழை. கூடலூரில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதிர்க்கட்சிகளை விட இழிவான அரசியலை செய்து வருவதாக ஆளுநர் மீது முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஆளுநர் கம்பு சுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் அல்ல, பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் எனவும் கடும் சாடல். இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்பும் விஷமிகளில் முதன்மையானவர் ஆளுநர் தான் என்று முதலமைச்சர் காட்டம். RN ரவியே ஆளுநராக நீடித்தால்தான் நம் மொழியுணர்வு தீ அணையாமல் பாதுகாக்கப்படும் எனவும் வஞ்ச புகழ்ச்சி. என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை ஆளுநர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல.
பாமக நிறுவனர் ராமதாஸே கட்சியின் தலைவராகவும் செயல்படுவார் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். நமது குலதெய்வம் மருத்துரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை 17/8/2025 இன்றைய மாநில சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது. தொண்டர்களின் பெரும் ஆரவாரத்தை கண்டு நெகிழ்ச்சியடைந்த ராமதாஸ் எழுந்து நின்று கைகூப்பி நன்றி தெரிவித்து உற்சாகம். பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளில் திருத்தம் செய்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். நிறுவனர் ராமதாஸ் ஒப்புதலோடும் அவர் முன்னிலையில் மட்டுமே இனி பாமக பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்று விதி எண் 13 திருத்தம். பாமக தலைவராக அன்புமணியை தன்னிச்சையாக நியமித்தது செல்லாது என்று ராமதாஸ் தரப்பு கூட்டிய பொதுக்குழுவில் அறிவிப்பு. கட்சியின் பொதுக்குழு என்ற பெயரில் ராமதாஸை அன்புமணி அவமானப்படுத்திவிட்டதாக ஜி.கே. மணி வேதனை. இப்படியா ஐயா அவர்களை அவமானப்படுத்துவது? இதற்கு காலியாக போடப்பட்டுள்ள நாற்காலியில் மருத்துரையா அவர்கள் படம் வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற இது மன்னிக்க முடியாத குற்ற நடவடிக்கை என்றும் இது மருத்துரையா அவர்களுக்கே இப்படியா என்று மிகுந்த வேதனையோடு பொதுமக்கள் பேசும்படி நடந்து கொண்டது. மருத்துவர் அன்புமணி அவர்களால் அப்பொறுப்புகளில் அவர்களே தொடர்வார்கள் என்ற அறிவிப்பும் எந்த வகையிலும் செல்லாது, செல்லத்தக்கது அல்ல என்பது. பாமகவை பிளவுபடுத்த பார்ப்பதாக கூறி அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை. மருத்துரையா அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது. பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கியுள்ளேன், அங்கே வாருங்கள், அதற்குரிய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும், இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுபடுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் அன்புமணி மீது ராமதாஸ் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல். அன்புமணிக்கு எதிராக அவரது மகள் பெயரில் உள்ள அரங்கில் பாமக போட்டி பொதுக்குழு கூட்டம். மகனுக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் அவரது இருக்கையில் மகள் ஸ்ரீகாந்தியை அமர வைத்து அழகு பார்த்த ராமதாஸ். இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல, தானா சேர்ந்த கூட்டம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பெருமிதம். பாமகவின் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்துமே தொண்டர்கள்தான் எனவும் உருக்கம். ராமதாஸ் தரப்பு நடத்திய கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல என்று அன்புமணி தரப்பு விளக்கம். பட்டானூரில் நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் யாவும் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் திட்டவட்டம். வீண் செலவில் தமிழ்நாடு அரசு முதலிடம் வகிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் வருவாய் பற்றாக்குறையை ஒழித்து வருவாய் உபரியை ஏற்படுத்துவதாக கூறிய திமுகவால் 4 ஆண்டுகளை கடந்தும் அதனை செய்ய முடியவில்லை எனவும் விமர்சனம். தருமபுரி மாவட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக கூறிய அன்புமணிக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. தருமபுரியை புறக்கணித்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றி எப்படி கிடைத்திருக்கும் என்று கேள்வி. குப்பை அள்ளுபவர்களை பணி நிரந்தரம் செய்வது அவர்களே வாழ்க்கை முழுவதும் அதே தொழிலை செய்ய வேண்டும் என்று கூறுவதை போன்றது. தூய்மை பணியாளர்களை அந்த தொழிலை விட்டு வெளியே கொண்டு வருவதே சமூக நீதி என்றும் திருமாவளவன் பேச்சு. தலித் பிரச்சனை என்றாலே திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்பதே சாதி புத்தி. தலித் பிரச்சனை என்றால் அதிமுகவினர் பேச மாட்டார்களா, அவர்களுக்கு பொறுப்பில்லையா என்றும் திருமா கேள்வி. தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தி. அது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி. அது
ஏன் அதிமுக பேசக்கூடாது? வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? வேற கட்சிகள் பேசக்கூடாதா? எல்லாரும் பேச வேண்டுமா இல்லையா? எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடும் விமர்சனம். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கி ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருப்பதாக எல் முருகன் சாடல். திமுக கூட்டணியில் இருப்பதாலேயே திருமாவை நோக்கி கேள்வி எழுப்பப்படுவதாகவும் விமர்சனம். திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறனால தான் அவர்களை கேள்வி கேட்கிறார். கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உன் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு, பட்டியலின மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, அது ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க என்பது தான் இங்கே கேள்வி. அவர் மட்டும்தான் கேட்கணுன்றது இதில் விஷயம் அல்ல. இதில் விஷயம் அவர் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி. மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்த விசிக தலைவர் திருமாவளவனின் சிற்றன்னை செல்லம்மாள் காலமானார். பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க அழைத்த போது சிற்றன்னையின் மறைவு குறித்து தெரிய வந்ததும் கண்கள் கலங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் பதிவு. அதிருப்தியில் உள்ள மல்லை சத்யா மதிமுகவில் நீடிக்கிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் டென்ஷனான வைகோ பதில் சொல்ல விரும்பவில்லை என்று கூறிவிட்டு எதையாவது என் வாயிலிருந்து பிடுங்க வேண்டுமா என்று காட்டு. காஞ்சிபுரத்தில் மதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா கூட்டம் நடத்துவதா பதில் சொல்ல விரும்பவில்லை. பதில் சொல்ல விரும்பவில்லை. பதில் சொல்ல விரும்பவில்லை. நீங்க விட மாட்டீங்களா? அதே பதில தான் சொல்லுவேன். எதையாவது வாங்கி போட்டு பத்திரிகை ஏதாவது போடணும் உங்களுக்கு. தாவேக மாநாட்டால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். இந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகமும் தொடரும். அது பொன்னியின் செல்வனைப் போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆட்சியின் நலத்திட்டங்களே எதிர்வரும் தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தரும் எனவும் நம்பிக்கை. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் திடீரென பெருக்கெடுத்த வெள்ளம். குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றிய போலீசார். விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ரம்மியமான சூழலில் இதமான சீதோஷ்ணத்தை குடும்பத்துடன் ரசித்து உற்சாகம். சென்னையை அடுத்த அம்பத்தூர் கருக்கு பிரதான சாலையில் ஏற்பட்ட ராட்சத பள்ளம். இருசக்கர வாகனம் ஒன்றும் லோட் வேன் ஒன்றும் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் நோக்கில் நெல்லை ரயில் சந்திப்பில் குவிந்த மக்கள். கூட்டத்தால் இருக்கை கிடைக்காததால் பொருட்கள் வைக்கும் இடங்கள், நடைபாதை, கழிவறை பகுதிகளில் அமர்ந்து பயணம்.
சேலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்கு உரிய கட்டணம் செலுத்தாத ஆம்னி பேருந்து தடுத்து நிறுத்தம். பெங்களூருவில் இருந்து கேரளா செல்லும் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதியான சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் உபரி நீர் வெளியேற்றம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் மும்முரம். பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பின் வேட்பாளரை அறிவிக்க வாய்ப்பு. மத்திய பிரதேசத்தில் உள்ள வல்லபாய் பட்டேல் அரசு மருத்துவமனையில் உரிய வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாண்ட் இல்லாததால் பேரனுக்காக அரை மணி நேரத்திற்கும் மேலாக ட்ரிப் பாட்டிலை பாட்டி கையில் தாங்கி பிடித்த அவலம். இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த தொடர்ந்து முயன்று வரும் பாகிஸ்தான் கடற்படை சீனாவிடமிருந்து 3வது கட்டமாக 8 ஹேங்கர் வகை நீர்மூழ்கி கப்பலை கொள்முதல் செய்து நிலைநிறுத்தம். ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணி தீவிரம். போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவித்த மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளையும் சூழ்ந்த வெள்ளம். வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் கடும் அவதி. யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் நடைபெற்று வரும் ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும். ஞாயிறு திருப்பலி கூட்டத்தில் உரையாற்றிய போப்பாண்டவர் வலியுறுத்தல். யுக்ரைனின் டோப்ரோபிலியாவில் ரஷ்ய பாதுகாப்பு படை ஷெல் தாக்குதல். குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி இஸ்ரேல் மக்கள் போராட்டம். ஹமாஸிடம் பணைய கைதிகளாக உள்ள சொந்தங்களை மீட்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். பட்டினியால் வாடிவரும் காசா மக்களுக்காக உணவுப் பொருட்களை வழங்கிய ஜோர்டான் நாடு. வான்வழியாக பாராசூட்டில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி உதவிக்கரம். பெருமழை வெள்ளத்தால் உருகுலைந்து போன பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கவா மாகாண பகுதி. மழைநீர் முழுவதுமாக வடிந்துவிட்ட நிலையில் சிதிலமடைந்த வீட்டையும் உடைமைகளையும் கண்டு மக்கள் வேதனை. தொடர் விடுமுறையால் செந்தூர் முருகனை காண குவிந்த பக்தர் கூட்டம். அனைத்து வகையான தரிசன வரிசைகளிலும் மக்கள் அலைமோதும் நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம்.